This video sponsored by Buymode e-shopping app. அனைவருக்கும் ஆரூர் புகழேந்தியின் அன்பு வணக்கங்கள். நாம் நம்மளோட யூடியூப் சேனலில் தொடர்ந்து நிறைய கதைகளையும் உண்மை சம்பவங்களையும் பார்த்துட்ருக்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா, இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடி நம்மளுடைய மாநிலத்திற்கு தமிழ்நாடு அப்படின்னு பெயர் இல்லை, சென்னை மாகாணம் அப்படின்னு தான் பெயர் இருந்தது. அந்த சென்னை மாகாணத்தினுடைய முதலமைச்சராக ஆக வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் தங்குதுரி பிரகாசம் அப்படிங்கிறவருக்கு இருந்தது. அதனால் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, தனக்கு எத்தனை வாக்குகள் விழும் அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணி பார்த்தார். அவர் முதலமைச்சர் ஆவதற்கு ஒரு வாக்கு குறைவாக இருந்தது. உடனே இந்த வாக்கை யார்கிட்ட கேட்கலாம் அப்படிங்கும்போது, ஈரோடு பகுதியில் இருந்த எம்ஏ ஈஸ்வரன் அப்படிங்கிறவர்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணார். அவர் தங்குதுரி பிரகாசம் எம்ஏ ஈஸ்வரன் சந்தித்து, சென்னை மாகாணத்தினுடைய முதலமைச்சராக நான் நிற்கிறதுக்கு விருப்பப்படுறேன், எனக்கு ஒரு வாக்கு குறையுது, உங்களுடைய ஓட்டை எனக்கு போட முடியுமா அப்படின்னு கேட்டார். உடனே அதுக்கு எம்ஏ ஈஸ்வரன், ஐயா நான் போடுறேன், அப்படி நான் வாக்கு செலுத்தினா எனக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்ன உடனே, நீங்கள் என்ன கேளுங்க அதை நான் செஞ்சுத்தரேன் அப்படின்னு சொன்னார் தங்குதுரி பிரகாசம். உடனே எம்ஏ ஈஸ்வரன், ஐயா எனக்கு தனிப்பட்ட முறையில் எதுவும் வேண்டாம், என்னுடைய மக்களுக்காக இந்த கீழ்பவானி என்று சொல்லக்கூடிய அந்த வாய்க்காலை வெட்டி கொடுங்க அப்படின்னு சொன்னார். உடனே அதுக்கு தங்குதுரி பிரகாசம், கண்டிப்பாக முதலமைச்சர் ஆன உடனே கீழ்பவானி வாய்க்காலை உங்களுக்கு நான் வெட்டித்தரேன் அப்படின்னு சொன்னார். அவருடைய கோரிக்கையை ஏற்று எம்ஏ ஈஸ்வரன் ஐயா பிரகாசம் அவர்களுக்கு வாக்களித்தார். பிரகாசம் அவர்கள் சென்னை மாகாணத்தினுடைய முதலமைச்சர் ஆனார். முதலமைச்சர் ஆன பிறகு எம்ஏ ஈஸ்வரன் ஐயா அவர்களுடைய கோரிக்கையை கிடப்பில் போட்டார். ஒரு முறை ரெண்டு முறை இல்லை, தொடர்ந்து நிறைய முறை பார்த்திங்கன்னா பிரகாசம் அவர்கள்ட்ட போய், ஈஸ்வரன் ஐயா எனக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி கொடுங்க, எங்களுக்கு கீழ்பவானி வாய்க்கால் வெட்டி கொடுங்க அப்படின்ன உடனே அதை பற்றி பெருசாக கண்டுகொள்ளவில்லை தங்குதுரி பிரகாசம் அவர்கள். அதனால் கோபமடைந்த ஈஸ்வரன் ஐயா தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செஞ்சிட்டார். ஒரு வாய்க்காலுக்காக சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்கிறாரே, அப்படி என்ன தான் இந்த வாய்க்கால் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஆராய்ச்சி பண்ணுவதற்காக அதன் பிறகுதான் தங்குதுரி பிரகாசம் அந்த ஃபைலை எல்லாம் எடுத்து பார்க்குறார். அந்த ஃபைலை எடுத்து பார்த்தோன்னா பிரகாசம் அவர்களுக்கு பெரிய அதிர்ச்சி. ஈரோடு, திருப்பூர், கரூர் என்று சொல்லக்கூடிய 3 மாவட்டங்களில் இந்த வாய்க்கால் வெட்டப்படுமையானால் 2,07,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசனம் பெறும் அப்படிங்கிற உண்மை அவருக்கு தெரிய வந்தது. இந்த விவசாய நிலங்களுக்காகத்தான் ஒருத்தர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிற உண்மையையும் அவர் அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டார். அதனால் அதன் பிறகு தங்குதுரி பிரகாசம் அவர்கள் இந்த கீழ்பவானி வாய்க்கால் வெட்டுவதற்கான எல்லா வகையான முயற்சியிலையும் ஈடுபட்டார். இன்றைக்கி இந்த கீழ்பவானி வாய்க்காலில் நெல் விளையுது, கரும்பு விளைகிறது, மஞ்சள் விளையுது, தென்னை மரங்கள் பாசனம் பெறுகிறது, வாழை விளைகிறது. இப்படி ஆயிரக்கணக்கான பயிர்களை இன்றைக்கு கீழ்பவானி உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு முழுமுதல் காரணமாக இருந்தவர் எம்ஏ ஈஸ்வரன் ஐயா அவர்கள். அதனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய ஆறு என்பது ஒரு ஆறு இல்லை, அது வரலாறு. நன்றி, வணக்கம்.